எல்லா பக்கமும் வந்து அடி விடுற மாதிரி தான் இப்போ ரோஹிணிக்கு மாற்றி மாற்றி பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னு பார்த்தா ரோஹிணியே தான். ரோஹிணி தேர்ந்தெடுத்த ஆள் அப்படி. அவங்க வந்து வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வயதானவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க அம்மா கட்டாயப்படுத்தி ஒரு 18 வயசு இருக்கும் போதே கல்யாணம் பண்ணி கொடுத்து இவங்களுக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தை கொஞ்சம் நாள் இருக்கும் போதே வந்து அவர் இறந்துடுறாரு. ஸோ அதனால் இப்போ வந்து ஒரு ஊர்லேயே இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு மேக்கப்பில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. தனியாக ஒரு பார்லர் ஆரம்பிக்கணுங்கிற எய்மோட வீட்டையும் பார்த்துக்கணுங்கிறதுனால அம்மா கிட்ட தன்னுடைய குழந்தைய விட்டுட்டு சென்னைக்கு வந்து படாத பாடுபட்டு கஷ்டங்கள் பட்டு கடைசியில் வந்து ஒரு இடத்துக்கு வரலான்னு பார்த்தா எந்த இடத்துக்கும் வர முடியல. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து கரெக்டாக மனோஜை பிடிச்சி இந்த பக்கம் வந்து விஜயாவை பிடிச்சி எனக்கு வந்து ஒரு பார்லர் ஆரம்பிக்கிறது தான் எய்ம். எங்கள் அப்பா பெரிய பணக்காரர், ஆனால் அவர் கூட நான் வந்து வாழ மாட்டேன், நான் அவருடைய பணத்தில் வாழ மாட்டேன் அப்படின்னதுக்கு பிறகு வீட்டு பணத்தை அடகு வச்சு கடைசியில் விஜயா பணத்தை கொடுத்ததுனால பார்லரும் ஆச்சு. இன்னொரு எப்படி வந்து ஒரு நல்ல வாழ்க்கையாக ஆகிடுச்சு. கொஞ்சம் இன்னசென்ட்டான பையன் அவன், நான் சொன்ன மாதிரி கேட்பான், ரொம்ப கேள்வி கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணாங்க. ஆனால் அந்த இன்னசென்ட்டான பையன் மனோஜுங்கிறவர் சுயநலமான, அதே சமயத்தை வந்து கொஞ்சம் 8 டிகிரி முடித்தாலும் மூளை இல்லாத ஒரு மனிதர். அந்த ஏட்டுச்சுருக்காய் கறிக்கு உதவாதுங்குவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஆள் அப்படிங்கிறது இப்போ அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவருக்காவா அவ்வளோ கஷ்டப்பட்டீங்க ரோஹிணி நீங்கங்கிற மாதிரி தான் நமக்கு இருக்குது. இந்த இஸ் இட் ஆல் வர்த் இட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது இது எல்லாம் இவ்வளோ பண்ணுறீங்களே, இவ்வளோ பண்ணது எல்லாமே வந்து தேவைதானா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதில்ல. அந்த இதெல்லாம் தேவைதானா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை மனோஜை பார்த்து நம்ம கேட்கலாம். இந்த ஆளுக்காவாமா இவ்வளோ போராட்டம் பண்ணி இத்தனை போய் சொல்லி சமாளித்து ஊரில் இருக்கவனா குடியெல்லாம் கெடுத்து முத்து குடியை கெடுத்து இவங்க மீனா குடியை கெடுத்துன்னு எல்லாம் பண்ணுறீங்க நீங்கள் அப்படிங்கிற கேள்வி நமக்கு வர ஆரம்பிக்குது. ஏன்னா வந்து தான் அடி வாங்கும் போதும் வந்து உள்ளே வந்து பேச மாட்டுறாரு. அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் எப்படி ஈஸியாக ஏமாற முடியுமோ அப்படி ஏமாந்துக்கிட்டு இருக்காரு. ஒரு செகண்ட் யோசிக்காமல் மனைவியை விட்டு கொடுத்துட்டு அவங்க அம்மா சொன்னாதான் இப்போ பேசுவானான்னு சொல்லிட்டு பேசாமல் இருக்கிற அளவுக்கு ஒரு மோசமான ஒரு ஆளாக அவர் நடந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த எல்லா இடத்துலையுமே வந்து இப்போ அடுத்த கட்டமாக ரோஹிணி என்ன முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாமியார்கிட்ட இருந்து நம்ம கணவரை கொஞ்சம் பிரித்து நம்ம சைடு கூட்டு வரணும், அதுக்கு ஒரு பிளான் பண்ணணுங்கிறாங்க. ஒன்று வயிற்றில் குழந்தை ஒன்று உருவாகணும், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் வயிற்றில் குழந்தை அப்படிங்கிறது உருவாகிறதுக்கு மனோஜுக்கு முதல்ல வந்து அந்த ஒரு திறன் இருக்கா அப்படிங்கிற கேள்வி தான் அடுத்த ஒரு முக்கியமான விஷயமா இருக்க போகுதுன்னு தோணுது. ஏற்கனவே 2-3 தடவை அதுக்கான ஹிண்ட்டை கொடுத்தாங்க. இப்போ இவங்க வந்து செக் பண்ணாங்க, இவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு வந்துச்சு, இருந்தாலும் குழந்தை ஃபார்ம் ஆகலை. ஒரு தடவை குழந்தை ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு இவங்க போய் சொன்னாங்க, இப்போ ஃபார்ம் ஆகி கலைஞ்சிருச்சுன்னு போய் சொன்னாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியுது. நமக்கு அப்போவே தோணுது இதுதான், மனோஜால் ஒரு குழந்தைக்கு அப்பாவாக முடியாது அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்தால் இப்போ ஏற்கனவே இந்த ஆள் வந்து எந்த ஒரு ரெடீமபிள் குவாலிட்டி நல்ல விஷயங்களே கிடையாது. இதில் இப்போ இந்த குழந்தையும் கொடுக்க முடியாது. அப்போ இப்போ என்ன பண்ணுறது நம்ம? ஆனால் குழந்தை வச்சாதான் இவருடைய நம்ம ஃபுல் அட்டென்ஷனை நம்ம பக்கம் திருப்பி அவங்க அம்மாட்டேருந்து பிரித்து வந்து நம்ம சொல்கிறத கேட்குற மாதிரி வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பமான சுச்சுவேஷனில் சிக்க போகிறாங்க இப்போ ரோஹிணி. அதில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதும், அந்த விஷயம் முதல்ல மனோஜுக்கு தெரியாமல் இருக்கிறது, அப்புறம் மனோஜுக்கே தெரிய வர்றது, அதுக்கு முன்னாடி ஆனால் பார்த்தா வந்து ரோஹிணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது, வாடகை தாய் முறை மாதிரி ஏதோ ஒரு முறையை ஃபாலோ பண்ணுறதுன்னு கதை போக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?